கன்ஃபூசியஸ். சீன நாட்டைச் சேர்ந்த இவர் ஒரு சிறந்த சிந்தனையாளரும் சமூக மெய்யியலாளரும் ஆவார். இவருடைய சிந்தனைகளும் போதனைகளும் சீனா, கொரியா, ஜப்பான், வியட்நாம் போன்ற நாடுகளில் மக்களிடையே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தின. இவர் வாழ்ந்த காலம் கிமு 551 முதல் கிமு 479 வரை. இவரின் மிகச்சிறந்த சிந்தனைகளையும் போதனைகளையும் இப்போது பார்க்கலாம். கண்ணியமான மனிதன் தன்னைத்தானே குறை கூறிக்கொள்வான். சாதாரண மனிதன் பிறரை குறை கூறுவான். ஓர் ஏழையின் செல்வம் அவனது திறமைதான். அறிவால் உழைப்பவர் ஆள்கின்றனர், உடலால் உழைப்பவர் ஆளப்படுகின்றனர். தன்னுடைய புறத்தோற்றத்தில் காட்டும் அதே அளவு அக்கறையை தனது நன்னடத்தையிலும் காட்டும் மனிதனைத்தான் இந்த உலகம் விரும்புகிறது. துணிச்சலுடன் செயல்பட எப்போது முடிவெடுக்கிறோமோ அப்போது வாழ்க்கையில் பாதி அபாயத்தை கடந்து விட்டோம் என்பது உறுதி. பயிற்சி இல்லாத அறிவு பயனற்றது. அறிவு இல்லாத பயிற்சி ஆபத்தானது. பயம் மற்றும் கவலைகளிலிருந்து விடுபட்டவனே உயர்ந்த மனிதன். மகிழ்ச்சி என்பது நீங்கள் விரும்புவதை வைத்திருப்பதில் இல்லை, ஆனால் நீங்கள் வைத்திருப்பதை விரும்புவதில் உள்ளது. மற்றவர்கள் உங்களை புரிந்து கொள்ளாவிட்டால் கவலைப்படாதீர்கள். மாறாக உங்களால் மற்றவர்களை புரிந்து கொள்ள முடியாவிட்டால் கவலைப்படுங்கள். மற்றவர்களை மன்னிக்க முடியாதவர்கள் தாங்கள் கடந்து செல்ல வேண்டிய பாலத்தை தாங்களே உடைக்கிறார்கள். தண்ணீர் அதை கொண்டிருக்கும் பாத்திரத்திற்கேற்றவாறு தன்னை வடிவமைப்பது போல ஒரு புத்திசாலி சூழ்நிலைக்கேற்ப தன்னை தகவமைத்துக் கொள்கிறான். ஓர் நேர்மையற்ற சமூகத்தில் செல்வந்தராகவும் மரியாதைக்குரியவராகவும் இருப்பது ஒரு அவமானமாகும். வாய்ப்புகளை பயன்படுத்தாதவர்களுக்கு கடவுளால் கூட உதவ முடியாது. மனதை கடமையில் செலுத்துங்கள், ஒழுக்கத்தை கடைபிடியுங்கள், அன்புக்கு கட்டுப்படுங்கள், மேலான கலைகளில் மனதை செலுத்தி அமைதி பெறுங்கள். நான் மாறும்போது தானும் மாறியும், நான் தலையசைக்கும் போது தானும் தலையசைக்கும் நண்பன் எனக்கு தேவையில்லை. அதற்கு என் நிழலே போதும். உயர்ந்த குணமுள்ள மனிதன் தான் எதை பற்றி யாரிடம் பேசுகிறோம் என்பதை குறித்து மிகுந்த கவனம் செலுத்துவான். விவேகமான மற்றும் முட்டாள்தனமான மனிதர்களை மட்டும் ஒருபோதும் மாற்ற முடியாது.
3 விடயங்களை நீண்ட காலத்திற்கு மறைக்க முடியாது: சூரியன், சந்திரன் மற்றும் உண்மை. ஒழுக்கம் உள்ளவனாகவும் நல்லவனாகவும் உள்ளவன் வேறு எதை பற்றியும் கவலையோ அச்சமோ கொள்ள தேவையில்லை. புகழை பொருட்படுத்தாதீர்கள், ஆனால் புகழ் பெறுவதற்கு தகுதியுடையவராக உங்களை உருவாக்கிக் கொள்ளுங்கள். உண்மையில் வாழ்க்கை மிகவும் எளிதானது, ஆனால் நாம் வலியுறுத்தி அதனை சிக்கலானதாக மாற்றுகிறோம். உங்களை நீங்களே மதியுங்கள், மற்றவர்கள் உங்களை மதிப்பார்கள். துணிச்சலுடன் செயல்பட எப்போதும் முடிவெடுக்கிறோமோ அப்போது வாழ்க்கையில் பாதி அபாயத்தை கடந்து விட்டோம் என்பது உறுதி. கருணையுடன் செயல்படுங்கள், ஆனால் நன்றியை எதிர்பார்க்காதீர்கள். பிரச்சனையை விவரிக்க முடியாதவர் ஒருபோதும் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண மாட்டார். மேலும் இது போன்ற பல வீடியோக்கள் பதிவிட தமிழ் மோட்டிவேஷனல் கோர்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஊக்கப்படுத்துங்கள் நண்பர்களே. நன்றி.